வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கேரட் கீர். இந்த கீர் சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த பால் நல்லா கெட்டியாக குக் பண்ணணும், கேரட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எப்படி மிக்ஸ் பண்ணுறது தெரியாமல் லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் நல்லா கெட்டியாக கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக கீர் அப்படி கூடாது, அந்த செமியாக வரணும். அந்த செமி லிக்விடாக வந்தால் தான் அந்த கீர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தாலும் அந்த கீர் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கீர் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? கேரட் கீருக்கு தேவையான பொருட்கள்: கேரட் 3 நம்பர், பால் 1 லிட்டர், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க், சர்க்கரை 3-4 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், குங்குமப்பூ தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். கேரட் கீர் சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ப்ரிப்ரேஷன் தான் கேரட் கீர். இந்த கேரட் கீர் நம்ம எப்படி பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நான் திருவி வச்சுருக்க கேரட்டை நெய்யில் நல்லா வதக்க போகிறோம். இந்த வதக்கி முடித்த பிறகு தான் பாலை ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக எடுத்த உடனே நெய்யில் கேரட்டை வதக்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கேரட்டை முழுசாக இருக்கும், அதே டைமில் உங்களுக்கு இந்த பச்சை வாசனை போயிருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, கேரட்டை குக்கரில் போட்டு ஸ்டீம் பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா டேரெக்டாக பாலில் போட்டு குக் பண்ணுவாங்க. அப்படி பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கம்மியாகும். அதனால தான் இந்த கேரட்டை டேரெக்டாக நெய்யில் போட்டு வதக்குறோம். ஒரு 8-10 நிமிஷம் வதக்குங்க, கேரட் மேஷ் ஆகாது. அதுக்கப்புறம் சர்க்கரை போடுங்க. இந்த சர்க்கரை எதுக்காக இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறேன்னா, காரணம் இருக்குது. அந்த சர்க்கரை போட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆகுனா கேரமல் ஆகும். கேரமல் ஆகும்போது அந்த சர்க்கரையும் கேரட்டும் ஒன்றோட ஒன்று ஒட்ட ஆரம்பிக்கும். அதே டைமில் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படி பவுல் எடுத்து வச்சுங்க. அடுத்தது பால். இந்த பால் குக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அந்த கடாய் கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கணும். அப்போ தான் பால் குக் பண்ண அந்த ஆடை நல்லா கெட்டியாக வரும். அதே டைமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த பால் குக் பண்ணி முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30-35 நிமிஷம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த பால் யூஸ் பண்ணும்போது ஃபுல் ஃபேட் மில்க் சொன்னோம் பார்த்தீங்களா, அதிகமாக கொழுப்பு உள்ள பால் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆடை நல்லா நிறைய வரும். அதனால் ஃபுல் ஃபேட் மில்க் மட்டும் யூஸ் பண்ணுங்க சொல்கிறேன். குக் பண்ண கெட்டியான ஒரு பக்கம் வரும் பார்த்தீங்களா, அதாவது 1 லிட்டர் பால் 400 ml அளவுக்கு கிட்ட வரும். அதுக்கு பிறகு குங்குமப்பூ போடுங்க. இந்த குங்குமப்பூ போட்ட பிறகு உங்களுக்கு வாசனை நல்லாயிருக்கும். அதே டைமில் கலர் மாற ஆரம்பிக்கும், லைட் எல்லோ கலரில். அதுக்கு பிறகு ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்க அந்த கேரட்டை இதில் ப்ளேஸ் பண்ணுறோம். இந்த கேரட் போட்ட பிறகு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அப்படியே கலர் மாறும். அதே டைமில் அந்த கீ மேலே இருக்கும். ஒரு கொதி விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கீ எல்லாம் காணாமல் போயிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரிப்ரேஷன். ஃபைனலாக சர்க்கரை. ஸோ நீங்கள் சர்க்கரை எடுத்த உடனே நீங்கள் போடக்கூடாது, கடைசியாக மட்டும்தான் சர்க்கரை போடணும். சர்க்கரை போட்ட பிறகு வாசனைக்காக ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணி பாருங்களேன். ஒரு அருமையான கேரட் கீர் ரெடி. இந்த கேரட் கீர் நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லை சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு கரெக்டாக ஒரு கோல்டு மில்க் மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணலாம். எப்படி பாதாம் மில்க் செய்வீங்களோ அதே மாதிரி தான் இந்த கேரட் கீர். கேரட் கீர் கெட்டியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது, ஏன் கேட்டினா திகட்ட ஆரம்பிக்கும். அதனால செமி லிக்விடில் கரெக்டாக நீங்கள் பால் வந்த பிறகு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த மலை எப்படி இருக்குது, இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இன்றைக்கி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான கேரட் கீர் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் மக்களோட. இப்போ இந்த கேரட் கீர் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த கேரட்டை ஃபஸ்ட்டு டேரெக்டாக நல்லா வதக்கிருக்கணும். ஸ்டீம் பண்ணி நீங்கள் அரைச்சோ அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது.
அதனால இந்த மாதிரி நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பால் கொதிக்க விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி திருப்பி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா அருமையான கேரட் கீர் ரெடி. உங்கள் வீட்டில் எதனா ஒரு ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா யாராவது கெஸ்ட் வந்துங்கன்னா சட்டுன்னு பண்ணிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.